கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் செய்தியை முடிக்கும் பொழுது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லி நான் முடித்தேன். என்னவென்றால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான். ஒரு ஆத்மா, அந்த ஒரு ஆத்மா மனம் திரும்ப வேண்டும் என்று மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஆத்மா அவ்வளவு விலையேறப்பட்டது, பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி தேவன் அந்த ஒரு ஆத்மாவை விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனம் திரும்புதலை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படமும் வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார். அவருடைய பெயருக்கு அர்த்தம் என்ன? அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்படி மனம் திரும்பி பாவத்தை ரட்சித்து அவர்கள் தம்முடைய பிள்ளைகளாக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நான் பாவி, நீர் இரட்சகர், நீர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்னுடைய பாவத்தை மன்னித்தீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி மனம் திரும்புவதில் மட்டுமல்ல, விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையப்படுக்க என்று சொல்லி நித்திய ஜீவனுக்காக தான் தேவன் நம்மை அழைக்க வந்தார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆனால் இந்த காலத்திலே மனம் திரும்ப அவசியமில்லை. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, எங்கள் கூட்டத்திற்கு வந்தால் போதும். நீ ஆசீர்வாதம் பெறுவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய் என்று சொல்லி உனக்கு ஆசீர்வாதத்தை அதிகமாக போதிக்கிற நட்சத்திர போதர்கள் ஏராளம் உண்டு. தேவன் வேதனைப்படுகிறார். எப்படி என்றால், நான் வந்த நோக்கத்தை நிராகரித்து என்னுடைய திட்டத்தையே மாற்றி வெறும் சாதாரண ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிற கடவுளாக என்னை மக்களுக்கு ப்ராஜெக்ட் பண்றாங்களே, இப்படிப்பட்ட நட்சத்திர போதர்கள் எவர்களால் இயக்கப்படுகிறாள் என்று மிகவும் சந்தேகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நட்சத்திர போதர்கள் தங்கள் வசமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிற கவர்ச்சிகரமான இந்த வார்த்தைகள், நான் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் கவர்ச்சிகரமானது. இயேசு கிறிஸ்து போதிப்பது இடுக்கமான வாசல்களாய் பிரவேசிங்கள், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, தேவனுக்காக பக்தியாக இருக்கிற மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட பாதையிலே இந்த உலகத்தில் உபத்திரவம் இருந்தாலும் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு, நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே முழுமையாக வாசிக்கலாம். இதை அப்படியே மாற்றி இயேசுவிடம் வந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இயேசு உனக்கு எல்லாம் தருவார், நீ கேட்டதை தருவார். இப்படியெல்லாம் சொல்லி வஞ்சித்து வைத்த இந்த நட்சத்திர போதகர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நான் அவர்களிடம் எந்த விதமான கசப்பும் இல்லை. நான் உண்மையாகவே அவர்களை சகோதரர்களாக நேசிக்கிறேன். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த விதமான கசப்போ குறை சொல்லுவதோ அது வைராக்கியமோ எனக்கு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. யாரை குறித்து? இன்றைய தீர்க்க தரிசிகளை குறித்து. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. யாரை குறித்து? பிசாசுகளை துரத்தும் இந்த நட்சத்திர போதகர்களை குறித்து. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அற்புதம், அற்புத கூட்டம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து வைக்கிற இந்த நட்சத்திர போதலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வர்றீங்க, நீங்க என்னுடைய நாமத்தினால செய்தீங்க, பிரசங்கிச்சீங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை நீங்க வச்சிருக்கீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்,
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். இவர்கள் செய்கிறது ஊழியம் என்று நினைத்து செய்கிறாங்க, தேவனுக்கு விரோதமான அக்கிரமம் என்று அறியாமல் செய்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களை பின்பற்றி போகிற அருமையான மக்களே, ஆண்டவர் வந்த நோக்கம் அது, பாவிகளை ரட்சிக்க வந்தார். மனம் திரும்ப அழைக்க வந்தேன், நித்திய ஜீவன் கொடுக்க வந்தேன். இதை விட்டுட்டு அவரை சாதாரண ஒரு மருத்துவராக, ஒரு குணமாக்கும் மருத்துவராக, சாதாரண ஒரு பிசினஸ் மேனாக பாருங்க, கேவலமான ஒரு வார்த்தை அல்லவா, நீர் அவர்களுக்கு கொடுத்தால் அவர் திரும்ப கொடுப்பார். அது எப்படி? இது பிசினஸ் செய்கிற ஆண்டவரா நம்முடைய ஆண்டவர்? ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே ஒருவர் இந்த செய்தியை கேட்டால் போதும் என்று தப்பிப்போன மாறல் தந்து ஒரு பாவியை மனம் திரும்புகிறவர் திரளான பாவங்களை மூடுவார் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்கும் ஒருவராக நீர் இருக்கிறீரா? தயவு செய்து சொல்கிறேன், எவ்வித காழ்ப்புணர்ச்சியோ கசப்புணர்ச்சியோ வைப்பதற்கு அவர்கள் என்னுடன் கூட பிறந்து என்னுடைய சொத்தில் பங்கு போடக்கூடிய சகோதரர்கள் அல்ல. அவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள். ஆனால் என் தேவனுடைய நாமத்தை திசை திருப்பி மக்களை வஞ்சித்து வைக்கும் பொழுது உள்ளான வேதனையில இதை சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தர் தாமே இதை சிந்திக்க வைப்பராக. இதை கேட்டு நீங்களும் இந்த செய்தியை கேட்க மனதில்லாமல் இதை தள்ளிவிடுகிறீர்களா? தயவு செய்து யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள். நாளை தினத்தில் ஒரு புதிய தலைப்பில் அல்லது இந்த தொடர் செய்தியை கேட்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.